இதுதான் காம்பினேஷன் ஆஃப் சாலிட். இது வரைக்கும் நம்ம ஒன்று போட்டுட்டு இருந்தோம். இப்போ ரெண்டு ஒன்று மேலே ஒன்று உட்காந்துருக்கு. இது வரைக்கும் இது கியூப் மேலே ஒரு பிரமிட் உட்காந்துருக்கு. இந்த கியூபோட சைஸ் கொடுத்துருக்கேன். சைஸ் 50 mm. இந்த 50 mmனா ஆல் சைட்ஸ் ஈக்குவல் எடுத்துக்கணும். ஹைட்டும் சேர்த்து 15 எடுத்துக்கணும். சைடெல்லாம் 50. இந்த பிரமிட் கொடுத்துருக்கு. இதோட சைடு கொடுத்துருக்கு 30. ஹைட் வந்து 40 கொடுத்துருக்கு. இது மேலே உட்காந்துருக்கு. ஒன்று மேலே ஒன்று உட்காந்துருக்கு. இது மேலே உட்காந்துருக்கு. இப்போ கியூபு அடியில் இருக்கு, பிரமிடு மேலே இருக்கு. அதே மாதிரி கொடுத்துருக்கு கொஸ்டின்ஸ். இப்போ இதோட காம்பினேஷன் ஆஃப் சாலிட் ஒன்று மேலே ஒன்று உட்காந்துருந்தா அதை வரைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே கொஸ்டின்ஸு. இப்போ இதுதான் நம்ம எடுத்து டில்ட் பண்ணி போட போகிறோம். இதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் என்னங்கிறத டில்ட் பண்ணி போட்டுக்க போகிறோம். எப்போதும் போல ஒன்று மேலே ஒன்று உட்காந்துருக்கு. இந்த கியூப் உட்காந்துருக்கு, அடியில் மேலே பிரமிடு உட்காந்துருக்கு. ஒன்று மேலே ஒன்று மேலே உட்காந்துருக்கு. இது பிரமிடு, இது உட்காந்துருக்கு பிரமிடு. இது வந்து கியூப். அதனால இதோட சைஸ் எடுத்து போட்டுக்கணும் 50-50. இப்போ இதோட சைஸ் என்னன்னா 30. இந்த 30 இது 30 இது 30. நம்ம ஜெனரலா எழுதுங்க. இது 30 இது 30. இந்த இதுல இது 50 இது 50 50 எடுத்து இதை நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். முன்னாடி எடுத்தோம்னா ஏன்னா எப்போதும் போல இந்த டாப் வியூல என்ன தெரியும், டாப் வியூல இந்த ஷேப் தெரியும். ஒன்று மேலே ஒன்று உட்காந்துருந்தா அதனால அதை போட்டுருக்கோம். முன்னாடிலேருந்து பார்க்கணும். முன்னாடி பார்க்கலாம். இது மேலே இந்த கியூப் மேலே இந்த பிரமிட் உட்காந்துருக்கு, ஸ்கொயர் பிரமிட். அதனால அங்கே அதை மாதிரி ஆப்ஜெக்ட் போட்டுருக்கு மேலே ஃப்ரண்ட்ல. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்போதும் போல எடுத்து போட்டுக்கணும். ஏபிசிடி எது தெரியுதோ ஏபிசிடி போட்டிருக்கேன். உள்ளார பிக்யூஆர்எஸ் வந்து பிக்யூஆர்எஸ் தான் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து உள்ளார இந்த பிரமிட் இருக்கு. அதுக்கு 4 சைடு கார்னர் இருக்கு. அதுக்கு டியூவிடபிள்யூ போட்டிருக்கேன். டியூவிடபிள்யூ டி தெரியுது, யூ தெரியுது, பி தெரியுது, டபிள்யூ தெரியல. டி தெரியுது, டபிள்யூ தெரியல. பிராக்கெட்ல போட்டா மேலே ஓட. இது எல்லாமே காம்பினேஷன் ஆஃப் சாலிட் முதல் போட்ட மெத்தட்ஸ் தான். இதில் ஒன்று மேலே ஒன்று உட்காந்துருக்கு. இதுதான் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம எப்போதும் என்ன பண்ணுவோம், இதே மாதிரி இருந்ததுனாலே நம்முடைய ப்ராசஸ் வந்து டில்ட் பண்ணி போட்டுக்குவோம். இதில் வந்து ஒரு கட்டம் போட்டுக்குவோம். அதை எடுத்து டில்ட் பண்ணி போடணும். இங்கேருந்து ஒரு கட்டம் கட்டணும். ஸ்கொயராக இருந்தாலும் ரெக்டாங்கிளாக இருந்தாலும் அது மேலே ஒரு கட்டம், அது மாதிரி கட்டம் போட்டுக்கணும். கட்டம் போட்டுட்டு இப்போ இதுதான் பாயிண்ட் போட்டுக்கணும். நம்பர் இது 1 இது 2 3 4 அதெல்லாம் மார்க் பண்ணிக்கணும். அந்த 1 2 3 4 தான் இங்கே டில்ட் பண்ணி போடுறோம். இந்த இதை எடுத்து அப்படியே இங்கே எடுத்து டில்ட் பண்ணி எப்போதும் போல போட்டுக்கணும். அந்த அளவை எடுத்து போட்டுக்கணும். 1 2 3 4 இது பண்ணி டில்ட் பண்ணி இங்கே போட்டாச்சு. அந்த அளவை அப்படியே எடுத்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இந்த கியூப் அதனோட சைடு வந்து 50-50. அதனால இப்போ இது 50-50 எல்லாம் 50-50 இருக்கும். இது 50 இது 50 எல்லாமே 50-50 இருக்கும். சைஸ் எல்லாமே 50-50. அது மாதிரி இப்போ ஹைட் இருக்கு. அந்த ஹைட்டுமே 50. இது எல்லாமே 50-50 வைக்கணும். இங்கே 50-50 வச்சு இப்போ கியூபை போட்டாச்சு. இப்போ இருக்கிறது கியூப் போட்டுக்கிறது. ஆக்சிஸ் இல்லை கியூப். இப்போ போட்டுக்கிறதெல்லாம் கியூபை போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதுல தான் பிரமிடு உட்கார்ந்து மேலே பிரமிடு உட்கார்ந்துருக்கு. இந்த பிரமிடுங்க இங்கே உட்கார்ந்துருக்கு. அதனால அந்த பிரமிடுக்கு அதுக்கு ஒரு கட்டம் கட்டணும். ஏன்னா உள்ளார இருக்குன்னா அதுக்கு ஒரு கட்டத்தை போட்டுருணும். உள்ளார உட்காந்துருக்கு. இந்த வெளியில் உள்ள கட்டத்துக்கு கட்டம் போட்டாச்சு. அதுக்கு கியூப் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அவுட்டர்ல இருக்கு. இதுக்கு ஒரு கட்டத்தை கட்டணும். இதை போடும்போதே இதை மார்க் பண்ணிருக்கேன். ஏபிசிடி எங்கிறத மார்க் பண்ணிருக்கேன். இது கேபிட்டல் ஏ, அது இது பி, இது சி, இது டி, அதை மார்க் பண்ணிருக்கேன். அதில் கீழே உள்ளது ஏக்கு நேரம் பி, இது கியூ, ஆர் இங்கே இருக்கு, இது எஸ். ஆர் உள்ள இருக்கு, உள்பக்கம் இருக்கு. அது பண்ண தேவையில்லை. ஏபிசிடி பிக்யூஆர்எஸ் 4 காரணம் போட்டாச்சு. இப்போ இந்த இதை உள்ளார கட்டம் கட்டிக்கிட்டு இதை ஹரிசாண்டலா இங்கே எழுதணும். இங்கே வெர்டிகலா எழுதணும். இதை எம் நோட் பண்ணிக்கணும். இது எம் நோட் பண்ணிக்கணும். எம் நோட் பண்ணிக்கணும். இது எம், இது எம், இது என். அது நோட் பண்ணிக்கிட்டு இந்த டிஸ்டன்ஸ் 1லேருந்து எவ்வளோ தூரம் இருக்கோ இந்த 1லேருந்து அந்த டிஸ்டன்ஸை இங்கே மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த 1லேருந்து இந்த பக்கம் எங்கே இருக்கோ என்ன அதை மார்க் பண்ணிக்கணும். அதனால இது எம் இருக்கும். இந்த பாயிண்ட் எம். அதனால இந்த இடத்துல இதை மார்க் பண்ணிக்கணும். இது என்ன நோட் பண்ணிக்கிட்டு இந்த லைனுக்கு பேரலா இந்த லைனை போடணும். இந்த லைனுக்கு பேரலா இந்த லைனுக்கு பேரலா இந்த எண்ணை போடணும். இந்த லைனுக்கு பேரல் அது, இந்த லைனுக்கு பேரல் இது. அதனால இந்த எம் இங்கேருந்து எம் டிஸ்டன்ஸு, இங்கேருந்து இந்த அளவு, இங்கேருந்து உள்ள எம் டிஸ்டன்ஸு இந்த அளவு, அந்த அளவு மார்க் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட் கிடைச்சிடும். இந்த பாயிண்ட் கிடைச்சேன்னா இப்போ இதோட அளவு 30 அதை எடுத்து போடணும். இந்த லைனுக்கு பேரலா போடணும். இப்போ இது 30 இந்த லைனுக்கு பேரலா. அதே மாதிரி இந்த லைனுக்கு பேரலா அதாவது மார்க் பண்ணணும். அதே மாதிரி இந்த லைனுக்கு பேரலா இது உள்ளார உள்ள ஸ்கொயர் அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். 30 எல்லாம் 30 உள்ளார என்ன இருக்கோ இந்த பாயிண்ட் எடுத்து அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இந்த 30 உள்ளார உள்ள கட்டத்தை திருப்பி இங்கே போட்டுருக்கேன். இந்த பாயிண்ட் இதில் எடுத்து போகணும். இந்த பாயிண்ட் எடுத்து
அப்புறம் திருப்பி போகணும். இப்போ போட்டாச்சு. இப்போ இதுக்கு சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். எதுக்கு சென்டர் பாயிண்ட்? கார்னர் டு கார்னர் ஜாயின் பண்ணணும். கார்னர் டு கார்னர் ஜாயின் பண்ணி சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கணும். சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு பிரமிடோட ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்குன்னு பார்க்கணும். பிரமிடோட ஹைட் 40. இதுலேருந்து 40 எடுக்கணும். இதுலேருந்து 40 எங்கே வருதுன்னு பார்க்கணும். இந்த சென்டர் பாயிண்ட் இதில் 40 எடுக்கணும். 40 எடுத்து பாயிண்ட் குத்திக்கணும். குத்திட்டு அந்த 40 கார்னர் வந்து இந்த கார்னர் ஜாயின் பண்ணணும். ஒரு கார்னர் இந்த சென்டர் கார்னர் இந்த கார்னர் ஒரு கார்னர் தெரியாது. அதனால இந்த சர்ஃபேஸை ஜாயின் பண்ணிக்கணும். பிரமிடு உள்பக்கம் இருக்கு, அந்த கார்னர் தெரியாது. இப்போ அந்த நேம் நோட் பண்ணிக்கணும். இது என்னென்ன நேம் கொடுக்கணும்? டி எல்லாம் கேப்சல் நோட் பண்ணணும். டியூ வி கிடையாது, டபிள்யூ உள்ள இருக்கு. வியூ டியூ வி டபிள்யூ. இந்த விங்கிறது உள்பக்கம் இருக்கு, அதனால அதை குறிக்க வேண்டாம். இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து பிரமிடை போட்டாச்சு. இப்போ அவுட்டரில் உள்ளது இதை டார்க் பண்ணணும். இதை டார்க் பண்ணணும்னா அந்த கியூபை டார்க் பண்ணிக்கணும். கியூபு மேலே உட்காந்துருக்கு, அதனால கியூபு மேலே உட்காந்துருக்கு.